ஹாய்ங்க, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ஹாய், என் பேர் தேவதர்ஷினி, நான் சென்னை. ஏங்க யாரோ பிடிச்சி கடத்தி வச்ச மாதிரி இவ்வளோ சைலண்டாக பேசிட்டு இருக்கீங்க? என் வாய்ஸ் எப்படி? தட்ஸ் குட். நீங்கள் எங்கே? வசுந்தரா, நானும் சென்னை தான், தாரப்பாக்கம். ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் புக் இருக்கும்ல, ஒரு ஃபேவரட் புக், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புக், ஃபர்ஸ்ட் ஃபேவரட் புக்? நான் ஃபர்ஸ்ட் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து சேத்தன் பகத்தோட புக் தான். அது வந்து ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ட்ராமா, ரொமான்ஸ், அந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் எனக்கு இந்த ரீடிங் ஹேபிட் வந்தது. இப்போ வந்து காலின் ஹூவரோடது இட் ஸ்டார்ட் வித் அஸ். ஓகே. ஒன்றுமே தெரிலங்க, எந்த நாலேஜுமே இல்லாமல் வளர்ந்துட்டேன் நான். வெக்கங்களா? அழுதுருவான்னு நினைக்கிறேன் இன்னும் 2 வார்த்தை கேட்டா. இல்லை, நான் பெருசாக ரீட்னா பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு கூட இருக்கும். யுவர் மை கைண்ட். எஸ். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களே, புக் படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் அந்த டைத்துல என்ன ஆகும்? என்ன பண்ணணும்னு தோணும்? எதுவும் பண்ணணும்னு தோணாது. நல்ல புக்காக இருந்துச்சுன்னா படிப்பேன், இல்லைனா வேணாம், படிக்க மாட்டேன். பட் நீங்க சொல்லி படிச்சிருக்காங்க? நான் சொல்லி கதை பிடிச்சதுனால புக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். 2 புக்லாம் படிச்சிருக்கேன். அப்படியாங்க? கங்க்ராட்ஸ்ங்க, சூப்பர். எஸ், ஃபர்ஸ்ட் விக்டரி. நான்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் படிக்கவே மாட்டேன், பட் யூ ஹேவ் குட் ஃப்ரெண்டுங்க. ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? அப்படிதான் உங்களுக்கு பிடிச்ச புக் அவங்க சொன்னது சொல்லி நீங்க படிச்சது? அதுவும் காலின் ஹூவரோட புக்கு எண்ட்ஸ் வித் அஸ். ஓகேங்க. இட் ஸ்டார்ட் வித் திஸ்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. எண்ட்ஸ் வித் திஸ் ரெண்டும் ஒரே புக் தானா? சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் படிக்க ட்ரை பண்ணுறோம் அந்த புக். தேங்க்யூ. இப்போ உங்களுக்காக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சினிமா அப்டேட்டோட வந்து வந்திருக்கேன். ஸோ ஜெயம் ரவி அவர்களும் கீர்த்தி சுரேஷ் அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்பினேஷனாக இணைய போகிற படம் தான் வந்து சைரன். அந்த படத்தை வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர்கள் வந்து இயக்க போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே அந்த படம் வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு அப்டேட்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து சூப்பராக இருக்க போகுது போலப்பா. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு காம்பினேஷன் பயங்கரமாக தன்னுடைய எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படா வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த படம் வந்து டேரெக்டாக தியேட்டர் ரிலீஸ் கிடையாது, இந்த படம் டேரக்ட் ஓடிடி ரிலீஸ். ஸோ அது எந்த பிளாட்ஃபார்ம், எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதோடைய அதிகாரப்பூர்வ தகவல் அந்த படத்தினுடைய டீமே வந்து சீக்கிரமாக சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கொடுத்த அப்டேட் அதுதான். ஸோ சைரன் படம் வந்து டேரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் டேரக்ட் ஓடிடி ரிலீஸாக வந்து வெளியாக போகுது. ஏங்க உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பத்மபிரியா, வேளச்சேரிலேருந்து வரேன். ஓகே. நீங்கள் உங்கள் பேர் எங்கேருந்து? கார்த்திகா, வேளச்சேரி. அதே தான். அங்கே சூப்பர். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படித்த புக் ஏதாவது ஒரு தாக்கம் இருந்திருக்குல்ல, லைக் இதுதான் இதுலேருந்து தான் நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு? அமேஷ் திரிபாட்டியோட ராம் சீரீஸ், சாரி சிவா சீரீஸ் ஃபர்ஸ்ட் விட்டுருந்தாரு. ஸோ அதோட ட்ரைலஜி படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப லைக் 3 புக்கையும் எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை முடிக்க முடியுமோ முடிச்சேன். அண்ட் இட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். லைக் நம்ம இது வரைக்கும் கதைகள்லையோ வீட்டில் கேட்ட சிவனை பற்றின கதையை வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டியிருப்பாங்க. ஸோ அது படித்ததுக்கப்புறம் ஃபிக்ஷன் எப்படியும் இருக்கலாம், மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷன் எப்படியும் இருக்கும். ஒரு புக்கு படிக்கிறப்போ மென்டலி அது லிட்டரலி கதையாக நம்ம தலையில் இதுவாக ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒருத்தவங்க எழுதியிருக்க முடியுன்றது வந்து அந்த புக் தான். சூப்பர். ஈஸி நீங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்றதா நாங்களும் வாங்கி படிப்போம். காரா ஹண்டர்ன்ற ஒரு ஆத்தரோட ஒரு மர்டர் இன் தி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு புக்காக தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு அந்த புக் தான். ஓகே. ஸோ நீங்களும் வாங்க, நம்மளும் அதை வாங்கி படிப்போம். தேங்க்ஸ் ஃபார் ரெஃபரிங். தேங்க்யூ. நிகழ்ச்சியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பக்காவான அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ்டிஆர் அவர் வந்து என்னைக்கு வந்து உடம்பை குறைச்சாரோ அன்னிலேருந்து வந்து அவருடைய பயங்கரமான கம்பேக் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ்டிஆர் அவருடைய கரியர் கிராஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து உருவாகிட்டு இருக்கிற படம் தான் வந்து எஸ்டிஆர் 48. அது வந்து தேசிங் பெரியசாமி அவர்கள் வந்து இயக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ரஜினி சாருக்காக எழுதின கதையை எஸ்டிஆர் அவர்களுக்காக அடாப்ட் பண்ணி வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தில் தேசிங் பெரியசாமி அவர்களுடைய முதல் படத்தினுடைய ஹீரோ, அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த படத்தினுடைய ஹீரோ துல்கர் சல்மான் அவர்களும் வந்து ஒரு இணைய போறாரு. அவங்களும் வந்து ஒரு கேமியோ கொடுக்க போறதா ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி ஹோல்சமா ஃபன் ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட்டோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. டாடா, பை பை. நீ போயா முதல்ல.